சிவகங்கை மண் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வளர்க்குறதுக்கோ இல்லை நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கோ கரெக்டாக இருக்கும். என்ன பிரச்சனைனா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால தண்ணி வளம் இல்லாதனாலே அங்கே வந்து உங்களுக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு கொள்றதுக்கு ஆள் கிடையாது, மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை. இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை, விவசாயிகள் கூலிகள் செய்யக்கூடியவோ இல்லை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அங்கே போதிய இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு மாவட்டம் இது பின்தங்கி இருக்கு, இதை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது 100 விழுக்காடு இருக்கும். ஐயா காமராஜருக்கு அந்த பார்வை இருந்த காரணத்தால் தான் விருதுநகர் மேலே வந்துச்சு. மற்ற மாவட்டம் அதாவது அந்த சைடில் இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா விருதுநகர் ராமநாதபுரத்தோடவும் சிவகங்கையும் பக்கம் விருதுநகர் வந்து ஏறினதுக்கு காரணம் ஐயா காமராஜருக்கு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை. பட் அது பத்தாது. ஒரு அரசியல் தலைவர் வருவார், அவர் காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அவங்கன்னா 200 வருஷமா வாழ முடியும் ஒருத்தர், அப்போ அவங்க ஒரு மேம்படுத்துறாங்க. இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு சிவகங்கை போறாரு, காரைக்குடி போறாரு. இந்த மாதிரி அவர் பார்த்தாருன்னா அவர் இந்த அரை மணி நேரம் அரசியல் பண்ண மாட்டார். ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன போய் புதுசாக சொல்ல போறீங்க? திமுக தீய சக்தி, முதல்ல ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், சிஎம் அங்கிள் அது, அப்புறம் சுருக்கமாக சொல்லலாம் வன்மத்தை கக்கிட்டு வர போறீங்க, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுற எடப்பாடி பழனிசாமியை அண்டர்மைன் பண்ணுவீங்க. நீங்களும் 200 தொகுதி 205 இப்போ 215 தொகுதி கவர்டு, ஒரு சில தொகுதி 2வது வாட்டி ரிப்பீட்டு. யாரு? இபிஎஸ் தனியா போய் பிரச்சாரம் பண்ணிச்சு. இவர் போறாரு பாருங்க, இந்த சிவகங்கைக்கு 2 வாட்டி போயிட்டு வந்துட்டாரு. யாரு? இதே எடப்பாடி பழனிசாமி. ஆனா இவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார், இன்னைக்கு டெபியூ. இந்த டெபியூல போயிட்டு பாட்டு போட்டு சாங் போட்டு